ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரெசிபி கடும்பு. அதுவும் சீம்பால் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் 1/2 கப் வெல்லம், அதை இப்போவே சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணான்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய், அதையும் இந்த முட்டை கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு 1/2 கப் இதிலே சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது இருக்கட்டும். இதை நம்ம பெரிய பாத்திரத்தில் கூட ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் நான் குழந்தைகளுக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் செய்யும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பவுலில் நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெய்லாம் தடவினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த பால் கலவையை இதில் ஊற்றிடலாம். கிண்ணத்தில் பாதியிலேருந்து 3/4 அளவு வரைக்கும் ஊற்றலாம். அதை விட அதிகமாக ஊற்றக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் இன்னொரு பவுல்லையும் ஊற்றி வச்சிடறேன். இது இப்போ ஒரு ஓரம் இருக்கட்டும். இதை வேக வைக்கிறதுக்கு இது போல் ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே இது போல் ஒரு இட்லி தட்டு இல்லைனா ரவுண்டான ஒரு தட்டை வச்சுட்டு அதில் நம்ம இந்த கிண்ணத்தை அடுக்கி வச்சிடலாம். கிண்ணங்கள்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி அதில் மேலே டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே ஒரு 70% வெந்துடுச்சு. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டாலே போதும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கோ விட்டு குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டலை, நல்லாவே வெந்துடுச்சு. இதில் நம்ம முட்டையை பச்சையாகவே சேர்த்துருக்கோமே, அதனால் முட்டையோட நீச்சு ஸ்மெல் வருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீச்சு ஸ்மெல் வரவே வராது. நம்ம முட்டை இதில் சேர்த்துருக்கோன்னு சொல்லாமல் சாப்பிட்றவங்களால கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. இதை நீங்கள் இதே போல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.